காலையில் வந்து பார்த்தேன் வாழைத்தாரில் ஒரே ஒரு பழம் தான் பழுத்துருந்துச்சு. இப்போ ஒரு 3 மணி நேரம் ஆயிருக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 பழம் பழுத்துட்டு, அதுதான் இயற்கையை பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக அது வந்து பழுக்கு அப்படின்ட்டு பாருங்கள். இப்போ வந்து நம்ம தாரை வெட்டுவோம், நம்ம கையால் இப்போ வரல அவன், அதனால் வந்து நமக்கு வந்து வழி இல்லாமல் நம்ம அருவா வச்சு வெட்ட போகிறோம். இது கோழி அருவா, நாங்கள் கோழி அருவான்னு சொல்லுவோம். திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் இது ஃபேமஸான அருவா. இதை வச்சு தான் நம்ம வாழைத்தாரை வெட்டணும். எப்படி வெட்டணும்னு பாருங்கள். முதல்ல உள்பக்கமாக தான் வெட்டணும். ஏக்குன்னு கேட்டிங்கன்னா வெளிப்பக்கம் வெட்டினீங்கன்னா ஸ்பீடாகவே மடிஞ்சிடும். அப்போ தார் வந்து சேதாரமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் உள்பக்கம் வெட்டி அப்படி மெதுவாக மடித்தோம் அப்படின்னா தார் வந்து மெதுவாக தான் வரும். என்னடா வாழைத்தாரை வெட்டுறோம் மேலே மடலை இல்லைன்னு நினைக்காங்க. கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருந்தோன்னா மடலை லைட்டாக தட்டி விட்டுக்கிட்டோம். அப்போ தான் இந்த வாழைத்தாரை நம்ம வந்து கீழே விழாமல் காப்பாற்ற முடியும். இதே மாதிரி பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.